அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நம்ம நேற்று வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒரே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரிய கௌரவியாளருக்கு மட்டும் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் 11 மாதங்கள் அப்படின்தாங்கிறது வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கௌரவ விரிவுரையாளர்களுக்கான வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 11 மாதங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பணி இல்லாத மாதங்கள், அப்புறம் சில பேருக்கு வந்து அந்த அண்ணாமலை மிகைப்பேரரசியர்கள் வந்து ஜாயின் பண்ணதுனால சில பேருக்கு சர்வீஸ் போணுச்சு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத சில காரணங்களால் திடீர்னு அரசு வந்து 2016-17 பார்த்திங்கன்னா சில கௌரவ விரிவுரையாளர்களை எதுக்கு வந்து அதிகமாக இருக்காங்களான்னு சொல்லியோ எதுக்கோ ஒரு காரணங்களுக்கு அவங்களுக்கு எடுத்துட்டாங்க. அவங்கெல்லாம் ஒரு 4லேருந்து 5 மாதம் வந்து ஒர்க் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இது மாதிரியான சூழல் இதெல்லாம் இருந்துச்சு. இதை விட பெரிய பிரச்சனை எங்கே இருக்குன்னா பார்த்திங்கன்னா சுயநிதி கல்லூரிகளில் இருக்கும். இப்போ 2708 வேறு உதவி பேராசிரியர் காலி பணியிடங்கள் நேரடி பணியிடத்துக்கு பார்த்திங்கன்னா பணி அனுபவ சான்று வந்து வாங்குறதுக்கு எல்லா இடத்துலையும் போனாங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தனியார் கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கான பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கம். நீங்கள் வந்து நான் ஒரு பக்கம் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். தனியார் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் போய் எடுக்க சில இடத்துலலாம் பார்த்தா சென்னை போன்ற பிரதான மாநகரங்களில் எனக்கு தெரிஞ்ச நபர்களே நான் சொல்கிறேன். அந்த கல்லூரிகளுக்கு போய் இது மாதிரி வந்து என்னோடய சர்வீஸ் சர்டிஃபிகேட் வேணும், நான் இத்தனை வருஷத்தில் இங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன், நான் நெட் அப்போ முடிச்சிருந்தேன், செட்டு முடிச்சிருந்தேன், இல்லை பிஹெச்டி முடிச்சிருந்தேன், என்னோடய அக்யூட்டன்ஸு சேலரி அட்டண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப கேஷுவலாக அப்போ வெள்ளம் வந்துச்சுல்ல, அதனால் கீழே வந்து இருந்த ஒரு டாக்குமெண்ட்லாம் போயிட்டு நீங்கள் இருக்கிறத பார்த்து ஃபோட்டோ எடுங்க, அதுக்கு மட்டும் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குறைந்த ஊதியத்தில் வேலை பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்காக தான். இந்த மாதிரியான கல்லூரிகளில் அது வந்து பிஹெச்டியாக இருக்கட்டும், இல்லை நெட் செட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் இது மாதிரி கல்லூரிகளில் வேலை பார்க்குறாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சில கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா சில கல்லூரிகள் வந்து அதிகமான வருமானம் இல்லாத காரணனால நிறைய கல்லூரிகள் மூடவும் பட்டுச்சு. ஒரு காலத்தில் அதெல்லாம் 4000 ஸ்ட்ரென்த் இருந்தது, அப்புறம் 2000 ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் சில கல்லூரிகள்லாம் மூடிட்டாங்க. இல்லை சில பேர் வந்து அதை அப்படியே வேறு ஆள்கிட்ட கைமாற்றி விட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்களாம் நடத்த முடியாமல் அதை அப்படியே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இல்லாத கல்லூரிகளும் நிறையா இருக்குது. இது மாதிரி இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ முழு கல்வி தகுதியுடைய, அதாவது முழு தகுதியுடைய பேராசிரியர்களுக்கான நியமனத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் அவங்க அந்த நேரத்தில் குவாலிஃபைடாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஆர்சி தேர்வு வாரியத்தில் குவாலிஃபைடாக இருக்கிறவங்க செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உதவி பெறும் அரசு உதவி பெறும் கல்லூரி, சுயநிதி கல்லூரியெல்லாம் பார்த்திங்கன்னா கல்வி செயலர் மற்றும் கல்லூரி முதல்வரின் கையொப்பம் பெறுவதுடன் தேதி மற்றும் முத்திரை தெளிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் சைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா புதிய பதிவுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். சில கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா வச்சுருந்த ரெக்கார்டை வந்து அந்த இப்போ ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கல்லூரிகளில் வந்து நிரந்தர பேராசிரியர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கான ரெக்கார்டை